வணக்கம் மேக்ஸ் 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1 கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். முன்னாடி என்னோட சேனல் வணக்கம் மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஷின் நம்பர் 5ல பார்க்கலாம். Prove that the line segment joining the midpoint of two sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the third side. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. half of the length of the third side போட்டுருக்காங்க. இப்போ நான் பொசிஷன் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு OA ஈக்குவல் டு OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் அண்ட் OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் அண்டு ஏன்னா ட்ரையாங்கிள் இல்லையா, அப்போ 3 சைடு இருக்கும். OC இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். ஓகே ஓகே ABC இஸ் அ ட்ரையாங்கிள். இங்கே D இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் AB அண்ட் E இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் AC. ஓகே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ADE இதை எடுத்துக்கிட்டோம்னா AD ப்ளஸ் DE இஸ் ஈக்குவல் டு, அதாவது AD ப்ளஸ் DE இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? AE கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இந்த DE எங்கே வச்சுக்கிட்டோம்னா AE மைனஸ் AD. ஓகே, அப்போ AE மைனஸ் ADனா இந்த ஏஇங்கிறது ஹாஃப் ஆஃப் AC இல்லையா, பாதி பார்ட். ஏஇங்கிறது ஏசியில் பாதி. அப்போ ஹாஃப் ஆஃப் AC வெக்டார் மைனஸ் ADங்கிறது ஹாஃப் ஆஃப் AB. இப்போது இதில் ஹாஃபை வெளியில் எடுத்துடலாம். ஹாஃபை வெளியில் எடுத்துட்டோன்னா AC மைனஸ் AB. இந்த 1 and 2. இப்போ இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிட்டோம்னா ABC எப்படி எழுதலாம்? AB ப்ளஸ் BC இஸ் ஈக்குவல் டு AC. இப்போ எனக்கு இந்த BC இங்கே என்ன இருக்குது? DE இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நான் இங்கே இந்த BC இங்கே வச்சுக்கிறேன். BC இஸ் ஈக்குவல் டு AC வெக்டார் மைனஸ் AB வெக்டார். இந்த AC மைனஸ் AB இது இருக்கு இல்லையா, அந்த AC மைனஸ் ABக்கு பதிலாக இது 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு AC மைனஸ் ABக்கு பதிலாக BC கொடுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? third side whose length is half of the length of the third side. ப்ரூவ் ஆயிடுச்சா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் பேரலல் அப்படின்னா கண்டிஷனே என்ன இருக்குன்னா, இப்போ இந்த DE இருக்கு இல்லையா, அந்த DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு BC அப்படின்னு எடுத்தோன்னா இந்த லேம்டா ஈக்குவல் டு 1/2 இல்லையா, லேம்டா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னாவே ஒரு ஸ்கேலாரில் வந்து ஒரு பவரில் சாரி ஒரு கண்டிஷன் இருக்குது. 2 வெக்டார்ஸ் A vector and B vector are said to be parallel அப்படின்னா if A is equal to lambda into B vector. இந்த லேம்டாங்கிறது is a scalar. இப்போ நம்மக்கிட்ட அது கரெக்டாக வந்துடுச்சு இல்லையா, therefore hence proved. Okay, next sum. Okay, question number 6. Prove that the line segment joining the midpoint of the adjacent sides of a quadrilateral form a parallelogram. ஒரு quadrilateral draw பண்ணிக்கலாம். quadrilateralன்றது எப்படி வேணா இருக்கலாம். இப்படி ஒரு போடுறேன். இது A B C D. இங்கே ஈங்கிறது இதுக்கு மிட் பாயிண்ட்டு, இதுக்கு F, இதுக்கு வந்து G, இதுக்கு வந்து H. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணால் EFGH இஸ் parallelogram ப்ரூவ் பண்ணோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, given ABCD இஸ் அ quadrilateral. ஓகே, அப்புறம் E இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் AB, F இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் BC and G is a midpoint of CD and H is a midpoint of DA. Okay, இதெல்லாமே வெக்டர்ஸ்.
ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா joining the midpoint of the adjacent side இது பண்ணியிருக்கோம் இல்லையா, of a quadrilateral form a parallelogram. இந்த quadrilateralல நான் ஜாயின் பண்ணுற மிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு parallelogramனு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன டு ப்ரூவ் EFGH is a parallelogram. சரி, ஃபஸ்ட்டு in triangle ABD எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் ABD எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி எழுதலாம்? AB வெக்டார் ப்ளஸ் BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AD வெக்டார். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நான் BDயை வெளியில் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AD வெக்டார் மைனஸ் AB வெக்டார். சரியா? இது வந்து 1. நெக்ஸ்ட்டு இன் triangle AEH இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். AEHல எடுத்தோம்னா AE plus EH is equal to AH plus EH is equal to AH. சரியா? இப்போ இதுலேருந்து EHஐ வெளில எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா AH மைனஸ் AE. இது வந்து செகண்ட். இதுக்கு முன்னாடி இதை கூட இப்படி எழுதலாம். இந்த AH இருக்கு இல்லையா, AH வந்து ஹாஃப் ஆஃப் AD இல்லையா, AHங்கிறது ADயில் பாதி. அப்போ ஹாஃப் ஆஃப் AD மைனஸ் AEங்கிறது எங்க, இது ஹாஃப் ஆஃப் AB வெக்டார். இப்போ இதுலேருந்து நம்ம ஹாஃப் வெளியில் எடுத்துட்டோம்னா AD வெக்டார் மைனஸ் AB வெக்டார். 2 பாருங்கள், AD மைனஸ் AB வெக்டாருக்கு என்ன ஆகுது? BD வெக்டார் இல்லையா, இது 2. ஃப்ரம் 1 எடுத்துக்கிட்டோம்னா half ஆஃப் BD வெக்டார். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது என்னது? EH வெக்டார் ஈக்குவல் டு half ஆஃப் BD. இது வந்து ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் BCD BCDயில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? BD எடுக்கிறோம். BD வெக்டார் ஈக்குவல் டு BC ப்ளஸ் CD வெக்டார். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 4. இன் ட்ரையாங்கிள் FCG இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா FG வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான், FC ப்ளஸ் CG வெக்டார். ஓகே, இப்போ FCங்கிறது half ஆஃப் BC இல்லையா, அதே மாதிரி CGங்கிறது half ஆஃப் CD. அப்போ half ஆஃப் BC ப்ளஸ் half ஆஃப் CD. இல்லை நம்ம half வெளியில் எடுத்துட்டோம்னா BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார். ஓகே, இப்போ இந்த BC ப்ளஸ் CDக்கு பதிலாக என்ன போடலாம்? BD போட்டுடலாமா? ஃப்ரம் 4 FG vector is equal to half of BD vector. இங்கே பாருங்க, இது 5 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3யும் 5ம் பாருங்க half of BD தானே. Therefore third equation is equal to fifth equation. அப்போது என்ன வரணும்? EH vector is equal to FG vector. இங்கே பாருங்கள், EH equal to FG, EH equal to FG. இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? GH is parallel to EF தான் இருக்கும், EF is parallel to HG தான் இருக்கும். ஸோ இது parallel, ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைட் parallel-ஆக இருந்துச்சுன்னா என்னது? therefore EH and FG are parallel and equal. Therefore என்ன எழுதிடலாம்? EFGH are parallelogram. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 7th சம் பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. If A and B represents A vector and B vector represents a side and the diagonal of a parallelogram, find the other side and other diagonal. இப்போ வந்து ஒரு parallelogram draw பண்ணிக்கலாம்.
இதுக்கு ஒரு டயக்னலும் போட்டுருவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD இஸ் அ parallelogram. இதுக்கு அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB இஸ் ஈக்குவல் டு A வெக்டார், அதாவது டைரக்ஷன் முதல்ல போட்டுக்குவோம். திஸ் ஒன் இப்படி போகும், இது இப்படி வந்துடும் இல்லையா, இது இப்படி. ஓகே, A வெக்டார் இதுக்கு வந்து BC, அடுத்தது இதுக்கு வந்து B வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ஸ் சைடும் ஒரு டயக்னலும் A வெக்டார் அண்ட் B வெக்டார்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது லெட் AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் அண்ட் AC வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிட்டோம்னா AB ப்ளஸ் BC இஸ் ஈக்குவல் டு AC இல்லையா. இப்போது நமக்கு இங்கே வந்து ஏசிக்கும் ஏபிக்கும் வேல்யூ தெரியும். ஏபிக்கு என்ன வேல்யூ A வெக்டார், பிசிக்கு வேல்யூ தெரியாது, ஏசியோட வேல்யூ B. ஓகே, இப்போ எனக்கு பிசி வெக்டார் வேணும். பிசி வெக்டார் ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா B வெக்டார் மைனஸ் A வெக்டார். சின்ஸ் ABCD இஸ் அ parallelogram கொடுத்துருக்காங்க. parallelogram கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. இப்போது இங்கே நான் இந்த CD வெக்டார் எடுத்துக்கிறேன். CD வெக்டாருக்கு இந்த சைடு என்னது, இந்த சைடு பேரலல் இல்லையா. CDக்கு AB பேரலல். இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ மைனஸ் ஆகிடும் இல்லையா, மைனஸ் AB வெக்டார். அப்போ CD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A வெக்டார், AB ஈக்குவல் டு A. அடுத்தது அதே மாதிரி DA வெக்டார். இந்த DA வெக்டார் இப்படி இருக்கும், DA வெக்டார் இப்படி இருக்கும், BC வெக்டார் இப்படி இருக்கும் இல்லையா. இப்போ நான் இது வந்து DA வெக்டார் எடுக்கிறேன். DAனா என்ன அர்த்தம், இதோட ஆப்போசிட்டில் இருக்குது. ADனா தான் கரெக்ட் இல்லையா. DA ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இது இந்த டைரக்ஷனும் மாற்றி போடும்போது என்ன ஆகிடும், DA ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் BC வெக்டார். மைனஸ் BCக்கு வந்து மைனஸ் ஆஃப் B மைனஸ் A வெக்டார் இருக்கு இல்லையா. BC இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் A. இப்போ இதை DA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை, இது மைனஸ் ஆகிடு, இது ப்ளஸ் ஆகிடு. அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், A வெக்டார் மைனஸ் B வெக்டார். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன கிடச்சிச்சு, இது A வெக்டார் மைனஸ் B வெக்டார், இதுக்கு B வெக்டார் மைனஸ் A வெக்டார். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் BCD எடுத்துக்கிட்டோன்னா BD வெக்டார், ட்ரையாங்கிள் BCD, அதாவது அதர் டயக்னல் இப்படி எடுத்துக்கோங்க. அதர் டயக்னல் எடுத்துக்கிட்டோன்னா BCD, இந்த வெக்டார் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா BD என்ன வரணும், BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார். BCயோட வேல்யூ என்ன, B வெக்டார் மைனஸ் A வெக்டார். CDக்கு என்ன வருது, மைனஸ் A வெக்டார். அப்போது இது என்ன ஆகிடும், B வெக்டார் மைனஸ் 2A வெக்டார். இப்போ அதர் சைட்ஸ் ஆஃப் அ parallelogram ஆஃப் வித் திஸ் அண்ட் அதர் டயக்னல். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதர் சைட்ஸு, அதர் சைட்ஸ் ஆர் என்ன கிடச்சிது, B வெக்டார் மைனஸ் A வெக்டார் ஒன்று, அனதர் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் ஒன்று கிடைச்சிதா. இன்னொன்று சாரி இதுக்கும் சொல்லலை, இது A வெக்டார்னா இது இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குல்லையே, அது அப்போ மைனஸ் A வெக்டார் ஒன்று. அடுத்தது அதர் டயக்னல். ஒரு டயக்னல் நமக்கு தெரியும், அதர் டயக்னல் இந்த டயக்னல் தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த டயக்னல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அது என்னது, தோருக்கு பாருங்க, B வெக்டார் மைனஸ் 2A வெக்டார். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.